போகிறோம், நண்டு இறால் பிடிக்கிறோம், தம்பி சாப்பிட்டு வரோம். ஓகேவா? ஸ்லோ மசாலா போட்டுக்கிறாங்க. ஏறுறதுக்கே செல்லு கொடுத்துருக்குறாங்கடா. அங்கே போனால் ஏதாவது பிடிக்கிறத வீடியோ எடுக்கலாம். முதல்ல இறங்க சொல்லு பானி ப்ளே போய் கடை நாங்கள் தண்ணி உள்ள இறங்கினோடனே தான் கை காலெலாம் கிளிக்கும், இறால்லாம் பிடிச்சதாகணும். அதனால் பாருங்க எவ்வளோ நண்டு. நமக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கேன். தர ஓப்பன் பண்ண ஃபோட்டோ பார்ப்போம். காட்டுறா ரொம்ப நேரம் இப்போ தான் 2 நண்டு பிடிச்சி வந்துருக்காங்க ஃபோட்டோவில். அப்படியே 2 நண்டுரா கேட்பா, 2மே பெரிய பெரிய நண்டு. என்ன கடலில் தான் இம்மா பெருசாக கிடைக்குன்னா இங்கே அப்போலாம் நண்டு ஒன்று, நீல கலரில் ஒரு நண்டு ஒன்று, இது பச்சை நண்டு. அதுக்கு கடலில் உள்ள பார்த்தியா இல்லை, கடலில் 2 கிலோ பிடிக்கிறதுனா இதில் பிடிக்கிறோம். மீனா தாளா 2 கான் பெரியன்றா. வாட மண்ணா நமக்கு இருக்குடா. பெரிய நன்றா இருக்குடா, நமக்கு இருக்குடா. அப்படியே எங்களையும் எடுத்துக்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக லாங்கில் போய்யா. கடுமையான நண்டு மக்கள் இவர்கள் மக்களை கொட்ட உள்ளதெல்லாம் அதே கூட 2 சேரு நைஸாக உள்ளே இருக்குடா நண்டு. குட்டையோட கலக்காம வராங்க. இந்த நண்டு தான் இம்மான ஆட்டோ கிடைச்சிட நண்டே தெரியும். சும்மா டைம் பாஸுக்கு போனதுக்கு நாங்கள் பிடிச்ச நண்டு காலை போட்டு மன்னார் பாரு எடுக்கிறியா சொல்லிட்டு தெரியக்கூடாது. இது காட்டு பார்த்துக்கலாம். அப்படி மக்களே ராகுல் மேகி மக்கள் இதுதான் டீசல் சர்வீஸ். அந்த பக்கம்
வேற லெவல். வணக்கம் கடல் புறாளி மீனவன். நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோ போட்டிருந்தாலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ இன்னைக்கு தாங்க வந்திருக்கு. நண்டு இறால் மீனுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையாலே பிடிக்கிறாங்க. இந்த வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் தண்ணியில் இறங்கினோன்னே தான் கை காலெலாம் கிளிக்கும், பார்த்து இறங்கணும். நான் இருந்தாலும் நாங்கள் வேறு வழியில் இறங்கி நாங்கள் வீட்டுக்கு வேணும்னா பிடிச்சானே ஆகணும். சமையலுக்கு வேணும்னா நண்டு இறால்லாம் பிடிச்சி ஆகணும். அதனால் பாருங்க எவ்வளோ நண்டு தூக்குடா. தூக்கு ஃபுல்லாக குப்பை தூக்கு. இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு கூட இருந்துச்சுங்க. இந்த ஒரு குப்பையிலையுமே ஒரு நண்டு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதையே உங்கள் வீடியோ காட்டுறேன். அப்படியே தண்ணிக்குள்ளே மொழுவி நண்டு இறால் மீன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவங்க என்ன பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள். இப்போ இவங்களுக்கு இறாலும் மீனும் மாட்டியிருக்குங்க. 2 கையிலுமே 2 இது மாட்டியிருக்கு. எவ்வளோ மீன் அப்படியே செத்து மிதக்குது பாருங்களேன். அப்படியே இறால் 2 இறாலை பிடிச்சி அப்படியே க்ளவுஸுக்குள்ளே வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்கிட்ட கொடுக்குறேன். ஒன்றுக்கு 2 இறாலாக பிடிச்சி 2 இறாலையுமே வச்சுருந்தோம். அதை அப்படியே 2தையும் காட்டுவோம் பாருங்களேன். புல் கிடக்குறான். தம்பி கொஞ்ச நேரம் பிடிச்சிடா. நான் வரேன். அவங்க தண்ணிக்குள்ளே போக போகிறாங்க. தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் பாருங்களேன். அவங்க தண்ணிக்குள்ளே போயிட்டு என்னென்ன மீனை பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டைமு மீனா நண்டான்னு தெரியல, நம்ம பார்ப்போம். கையில் 2 நண்டு பிடிச்சிட்டாங்கங்க. கடலில் தண்ணிக்குள்ளே போய் 2 நண்டை பிடிச்சிட்டு வந்தாங்க. 2மே வந்து கடலில் பிடிக்கிற நண்டுங்க. ஒன்று 10 நண்டு இங்கே கடிக்காமல் கலவுல நண்டு ஒன்று, நீல கலரில் ஒரு நண்டு ஒன்று, பச்சை நண்டு. அதுக்கு கடலில் உள்ள பார்த்தியா இல்லை? கடலில் 2 கிலோ பிடிக்கிறது நான் இதில் பிடிக்கிறேன் பாரு. கடிச்சிடாது என் கையை விழுந்து கடிக்க போகுது. இந்த டைமில் 2 பேருமே மொழிவிட்டு தான் இருக்காங்க தண்ணிக்குள்ளே. அந்த டைமில் ஒன்றும் பிடிக்கலைங்க. அடுத்த பார்ப்போம். இப்போ பாருங்கள் கரண்ட் இறால் பிடிச்சிட்டாங்க. கரண்ட் இறால் இதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இறால் வகையில். இப்போ ஒரே இடத்துல பிடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நவுந்து போய் தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போவாங்க. இப்போ ஒரு இடத்துல இறால் பிடிச்சாங்க, ஒரு இடத்துல நண்டு பிடிச்சாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன தட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. டைமு தான் இருக்குது. அந்த டைமு தான் இருக்குது. இப்போ பொறுமையாக கிளி பிடிச்சிடும். அவன் காலை கட்டுற காலை கிழிச்சிட தான் வருது. இல்லைங்களா இதுக்காச்சும் கிளி வாங்குறது வீடியோ காட்சி ஆண்டா கையை வந்து கடிச்சிச்சா சத்தியனே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு கையில் கடிச்சிருச்சுங்க. நண்டு கையில் கடிக்கவும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பெரிய நண்டாக இருந்துச்சான். வாடா மன்னாரு வாடா. வேணாம் காலை விட்டுறா தானே பயமாக இருக்கா. நமக்கு இருக்குடா. வாடா நண்டை கட்டி விட. வாடா சொல்லிக்கிட்டே இருந்தேப்பா. இப்படி திரும்பா. பெரிய நண்டா இருக்குடா, நமக்கு இருக்குடா. எடுத்துக்க. இந்த மாதிரி பெரிய நண்டு வந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த நண்டோட ரேட்டே அதிகமாக இருக்கும். ஒரு கிலோவே வந்து 1500, 2000, 3000 இப்படியே போகுங்க ரேட்டு. கட்டு நான் போய் வேறு நண்டு இருக்கான்னு பார்த்துருவேன். ஆனால் வாட்ரு ப்ரோ சொல்கிறேன். எல்லாமே பிளான் பண்ணாங்க. அது தெரியுமா? நண்டார் பிளான் சொல்லிட்டா வேலை மட்டும் ஆக்கிட்டு நண்டை கரைக்கிறது.
இப்போ அடுத்து நாங்கள் குழிக்கெல்லி நண்டு பிடிக்க போயிட்டோம். இப்போ ஆற்றுல உள்ள நண்டெல்லாம் பிடிச்சிட்டோம், தண்ணியில் உள்ள நண்டு. இப்போ மேட்டை, அதாவது கரியை வந்து குழிக்கெல்லி அந்த நண்டு இருக்கும். அந்த நண்டை குழிக்குள்ளே கையை வச்சு அந்த நண்டை நாங்கள் பிடிக்க போகிறோங்க. இப்போ அதனாலே நாங்கள் காட்டுக்குள்ளே ஏறிட்டோங்க. குளிக்கல நண்டெல்லாம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஏறிட்டோம். இங்கே இருக்கு போ. நண்டு இருக்கு மக்களே, நண்டு இருக்கு மக்களே. இப்போ இந்த இடத்துல ஒரு குழியை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த இடத்துல நாங்கள் இப்போ நண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே போதா குழியை வேறு இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த குழியில் கம்பியை விட்டு பார்த்துட்டு இருந்தோம் நண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கையை விட்டு அந்த நண்டை பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். ஒருத்த நண்டு பிடிக்க காணுங்க. கையே எட்டலை, ஆனாலும் இன்னும் தூரமாக நாங்கள் முயற்சி பண்ணி அந்த நண்டை பிடிச்சி ஆவாங்க. ஒரு வழியாக அந்த நண்டை நாங்கள் பிடிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், ஒத்த கால் நண்டுங்க இது. ஒரு கால் தான் இருக்கா? ஒன்று தான். ஒன்று தான் இல்லை, ஒரு கால் தான் இருக்கேன். இந்தாது அவ்வளோதான். அது வரா. இப்படியே ஒவ்வொரு இடமா நாங்கள் குழியை பார்த்து பார்த்து அங்கே உள்ள நண்டெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு மொத்தமாக எத்தனை நண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் மேகி சமைச்சு அப்படியோ சாப்பிடுவோம். அதையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருவேன். அந்த தானே வந்துச்சு இப்போ. கையோட்டு எடுத்துலாமா? அவன் அம்மா விட்டு பிடிப்பான். அது வர மாட்டேங்கிறா. நான் 2 வாட்டி கைக்குள்ளே விட்டுருக்கேன். எவ்வளோ ஸ்பீடாக அதுக்காக விட்டு நல்ல பிடிச்சிரு. அப்படி தாங்க விடணும். துணிச்சில் கையை வரணும் போட்டு விட்ரு. பாவம் மூஞ்சி தெரியாடா. இப்போ கத்தனை நான் தெரிஞ்சுட்டேன். எடுக்கிறேன். சரி, ஒருக்குள்ளே 2 பிடிக்கிறோம். நம்ம பார்த்துக்க. கையை கடிச்சிருச்சேரா. சரி, ஒருக்குள்ளே இந்த 2 நண்டு, ஒரு நண்டு ஃபஸ்ட்டு பிடிச்சி போட்டாச்சு. இங்கே பாருங்க, இந்த இடத்துலையுமே ஒரு நண்டு வந்துருக்குங்க. அதை அப்படியே சாக்கு உள்ள போட்டு அப்படியே வச்சுருவோம்.
இவ்வளோ நேரமாடா. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கடல் புறா அலிமினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம கடலில் பற்றி இருக்கிற எல்லா வீடியோவுமே வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். கடலில் ஆபத்து இருந்தாலும் சரி, அந்த மீனை எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோங்க. வெறும் சேரு தாங்க இருக்கா, வெறும் வேர் உள்ள மாட்டிக்கிட்டு எடுக்க முடியல. நாங்கள் கடைசியாக பிடிச்ச நண்டெல்லாம் பாருங்களேன். இது தாங்க நாங்கள் பிடிச்ச நண்டு. உடையாண்டா இப்போ நாங்கள் இருக்கிற இறாலை மட்டும் உரித்து அப்படியே வந்து மேகி சமைச்சு சாப்பிட போகிறோங்க. அதாவது இறால் மேகி நாங்கள் சாப்பிட போகிறோம். மக்களை உரிக்கணும்ல மக்களை, ரொம்ப கடுமையாக இருக்கு. ஜிப்பில் எல்லாம் விசிறி எடுக்கிறியா சொல்லிட்டு நான் என் மூஞ்சி அஞ்சில் வைக்க முடியாது. அதுக்காக இப்போ நாங்கள் அடுப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், இந்த விரவெல்லாம் வச்சு. மழை சட்டி வைக்கணும் மக்களை. அங்கே டீசல்லாம் ஊற்றி நாங்கள் பற்ற வச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல சட்டியை வச்சு நாங்கள் தண்ணியை கொதிக்க விடணுங்க. இப்போ என்ன ஊற்றுறா லேட்டாக சூடாகட்டும் மக்களை. என்னடா தீப்பா அடுப்பில் வச்சுட்டீங்களா? ஒரு நாள் நான் தான் வேற நேரம் வச்சுனா அது கரெக்டாக தான் இருக்குது. ஏடா போய் இதுவில் வச்சுக்கிறீங்க, கரெக்டாக இருக்குங்கிறீங்க. ஒரு பக்கம் மேகியெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். அப்படி சுட வச்ச தண்ணியில் மேகியெல்லாம் போட்டு அப்படியே கிண்டி எடுத்தால் சூப்பராக தெரியுதுங்க. இறால் மேகி சொல்லுங்கள், இறால் மேகி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்டில் ரிவ்யூ சொல்ல பாருங்கள். நல்லா கிண்டி வாங்க. போதுண்ணா அதில் என்ன இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு கொஞ்சம் போடு போடு வேணாண்ணா. மேகி கம்பெனிக்கார மட்டும் பார்த்தா என்னடா பண்ணுங்க மக்களே. இறாலை பாருங்க, முத்தம் முட்டைக்கு பதிலாக மேகி போட்டிருக்கோம், இறால் போட்டிருக்கோம். காடை வளர்த்துறானோட நல்லா கொதிக்குதா. இதுதான் டீசல் சர்வீஸ் இல்லையா? வேண்டா அத்தை முள்ள மடக்கு ஆளு வந்து விரவு உடைக்க போகிறான் அடுப்பு. ஏ அந்த பக்கம் தான் வருது. அந்த பக்கம் தான் வருது. முள்ள என் பக்கம் வர மாட்டேது. அவ்வளோதான் முடிஞ்சு. இருக்கிற மட்டும் எதிங்கிட்டு பாட்டில் உள்ள போட கசை பிடிச்சி வர நாங்கள் முடிவில் இருக்கோம். தம்பி தட்டா கிண்டே ஆளே வர மாட்டேதா. அள்ளி விட வேற லெவலில் இருக்கா, மண்ணா இருக்கு. அது ஒன்றும் இல்லை போயிடா. என்னடா ப்ரோ உனக்கு போதும் ப்ரோ. ஆ வாய பிடிச்சா விடுபடா வயிறு அள்ளி விட. ஏறா என்ன அப்பெல்லாம் உங்க தட்டிக்கே போகுது. எப்பா நாங்கள் என்ன பார்த்தா வந்தவா இந்தவா இந்த 2 நாள்ப்பா 3 நாள்ப்பா இந்தடா 4 சாப்பிட்டு சொல்கிறா, டேஸ்ட்டு சொல்கிறா.
மக்களே டேஸ்ட் அருமையாக இருக்கு. நீ சொல்லுப்பா. எனக்கு தான் மேய் கம்மியாக இருக்குது மக்களே, எனக்கு மட்டும் வைக்க மாட்டாங்க மக்களே. நமக்கு மட்டும் பெரிய இறால் எடுத்துட்டு போய் நம்ம இங்கே வச்சிருவோம். ஒழுங்கு மேய் விடாதா? என்னடா எனக்கு மட்டும் மேய் வைக்க மாட்டீங்க? போயிட்டு போயிட்டு அப்படியே அப்படியே வச்சிடா, அப்புறம் வச்சிடா, அப்புறம் வச்சிடா. ஒன்று ஆரம்பமா அதான் நல்லா இருக்கா. நான் தெரியலண்ணா பாரு. வேற லெவல் மேகு. விளாட்டுக்கு நான் சொல்கிறேன். நீங்களே ராலை வச்சு மேகி சமைச்சு பாருங்க எப்படி இருக்கு. அது நீங்களே சமைச்சு பாருங்க அப்போ தான்.